எனக்கு அதில் தான் ஒரு சைக் எடுத்தது. இருங்க நான் வரேன். நான் எடுக்கும் ப்ரோ. பண்டாரி ப்ரோ, மான்ஸ்டர். எனக்கு அதில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரைக் எடுத்தது. இவங்க ஃப்ளாஷ் போடும். நண்பா மொதல் மீன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கோம். வேம்பார் வந்து நம்ம வேறு மீனுக்கு ட்ரை பண்ண வந்தால் எங்கே போனாலும் என்னை விடையே மாட்டிக்கு. இங்கே பாருங்க யாரை பிடிச்சிருக்கோன்னு பாருங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. மான்ஸ்டர் பண்டாரி சரியான பீஸு, நல்ல ஊக்கப்புங்க வேறு. ஆனால் உண்மை சொல்லணும்னா நண்பா, நான் இவ்வளோ நாளில் இறால் வச்சு நான் மீன் பிடிச்சதே கிடையாது சத்தியமாக. நானும் 10 வருஷத்துக்கு மேலே ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறேன். இந்த இறால் இந்த பொம்மையை போட்டு உண்மையிலே நான் பிடிச்சது கிடையாது. தான் மொதல் மீன். நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கோங்க, என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. சரி, அந்த வகையில் அடுத்த மீன் எதாவது கிடைக்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இதை எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவோம். நண்பா, இதுக்கு முன்னாடி வந்து வேம்பாரில் ஒரே ஒரு பண்டாரி அடித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 நாள் அலைஞ்சிருக்கோம், ஒன்றும் கிடையாது. கொடுவாடிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறாங்க. ஆனால் கொடுவா அடித்த மாதிரி தெரியல. எப்போ மாதிரி ரேராக 1-2 பிடிக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் விசேஷமாலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இப்போ வந்து ஆலந்தில் வந்திருக்கோம். 3 நாள் 4 நாள் கழித்து ஆலந்தில் வந்திருக்கோம். தூத்துக்குடியில் எங்கிட்ட கூடிய ஒன்றும் விசேஷமாக இல்லை. வந்து இங்கே ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அது என்ன மீன் அப்படின்னா மொரட்டு மீன். மொரட்டு மீன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. இறால் பொம்மையை வருங்க, எவ்வளோ பெரிய இறையாவை எடுத்துருக்கா பாருங்க. எவ்வளோ யாழாரமா? இவ்வளோ பெரிய இறால் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கியா கடவுளே. சரி, இவனை ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, இதை எடுத்து எடுத்தாச்சு. இதுதான் புள்ளிக்கலவா. புள்ளியாக இருக்குல்ல, அதனால புள்ளிக்கலவாவான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிதானடா? அது என்னது? எது நம்ம பிடிக்கிற மீன்? பண்டாரியா? அது பேர் பண்டாரி. அப்போ அதில் புள்ளி இல்லாதனால அது பேர் பண்டாரி போல நண்பா. எனக்கே சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். புள்ளிக்கிழவான்னு சொல்கிறது இதுதான் நம்ம ஏரியாக்குள்ளே வர்றது. இதிலே ஒரு 4-5 வெரைட்டி கிடக்கு. நீங்கள் நினைக்கலாம் இது பண்டாரி தான்ப்பா அப்படின்ட்டு. இதில் வெரைட்டி கொஞ்சம் மாறும். இந்த மூஞ்சோட தோற்றம் இதெல்லாம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அதனால் ஒன்று புள்ளிக்கிழவான்பாங்க, ஒன்று பண்டாரின்பாங்க, ஒன்று மூஞ்சாங்குட்டின்பாங்க. இதே வித்தியாசமாக வரும். இதே ஒரு நாள் புள்ளி கொடுவான்னு சொல்லிட்டாங்க. இதையா? ஆமா. யாரு? மீன் விற்கிற ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? கொடுவான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காரு. கொடுவான்னு சொல்லி அதையும் மக்கள் வாங்குறாங்க இந்த சைஸை. தண்ணிக்குள்ள விட்டுருவோம். எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ. பெருசாக வளர்ந்து எங்ககிட்ட வா. நான் போட போகிறேன்பா, போட போகிறேன். இந்தா போட்டுட்டேன், பறந்துருச்சு. போயிருப்பா ரொம்ப அடி. அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். தம்பி வந்து சீங்களூர் போட்டுட்ருக்கான், நான் வந்து இறால் பொம்மை போட்டுட்ருக்கேன். ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி பார்ப்போன்ட்டு போட்டுட்ருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது, கன்ஃபார்மாக தெரியாது. போட்டு பார்த்துட்ருக்கோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு மீட்ஸ்டாரு, என்ன மீன் தெரில. இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னா ஆலந்தலை கிடையாது, அம்மணி நகரில் வந்து போட்டோம். இல்லை பாரதான்டா, அந்த போகிறோம்ல பாரதான் சைஸு தான். மெதுவோடு. அந்த வர மெது அடி ஏற்றிட்டான். சின்ன பாறை வரட்டுச்சு, இல்லை போடி எடுக்கும் அப்படின்னா எடுத்துட்டான். டம்முன்னு அடிச்சுட்டு வருங்க, நல்லா டஃப்பு குடிக்குது. இல்லை சைஸ் தானே, சைஸு தான். இல்லை லைன் தான் பட்டு ஒன்றும் பயப்படாத. ஊக்கப்பு நல்லா விழுந்துட்டு பயப்படாத. சும்மா மெதுவாக கொண்டு வா அவனை. அப்படியே வா தூக்கு, அப்படியே தூக்கு. 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கிலோ இருக்குங்களா? 1 கிலோ இருக்கும், நல்ல சைஸ் தான். சூப்பர் சைஸு. எப்படி ஓடுது வருங்க. அடுதான் நைஸ். இன்னும் ராடை சுத்து.
சுத்து இந்த பாரு அப்படியே டக்குன்னு தூக்கி வெளியே வச்சிடணும். அப்படியே பழக்குன்னு தூக்கி வெளியே வச்சிரு. இன்னும் கொஞ்சம் சுத்து. அவன் கீழே போய் எடுக்க சங்கட்டமாக இருக்குது இந்த இடம். அப்படியே தூக்கிடும். உள்ள முள்ள அடி ஏறிட்டுடா, தூக்குடா. அப்படி தூக்கிடா. அவ்வளோதான்டா. புரிடா பாரு புரிடா. தரமான சைஸு. 1 கிலோ கூட இருக்கும். 1 கிலோ கூட இருக்கும்பா. சரியான சைஸு. 1.5 கிலோ வரும். அடிச்சு விட்டோம்ல. சிங்கிங்களூர் பொடியிலூர் அடி ஏத்தியாச்சுல. ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. 1 kg பாருங்க. கரெக்ட் எப்படி சத்தம் கொடுக்காம பாருங்க. என்னடா எங்கே நின்ன தெரியாமல் எடுத்துட்டியோ? சரிடா அவ்வளோதான். சட்டியில் வரைக்கும் போயிட்டான். சரியான ஊக்கப்பு. ரொம்ப இது பண்ணனா இந்த இதில் ஆயில் உள்ள மேலே உள்ள சிலும்பில் வத்துரும். இந்த ரிங்கு போயிடும். அதனால தான் அவனை மெதுவாக எடுக்க சொன்னது. ஒரு சில நேரம் டஃப் கொடுத்தான்னா அந்த ரிங்கு விரிஞ்சிட்டுன்னா மீன் தட்டிடும். சரி ரைட். தரேன்டா மேலே போயிருமா? ஆமாம். யார் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி போய் வந்தான். குட்டிப்பாறை வரட்டுதுண்ணே, நான் இறங்கி போடலை அப்படின்னு போய் போட்டதுக்கு பிடிச்சிட்டான். எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க. அவன் எங்கே நிற்கான் தெரியுமா? நான் சரியான தாவில் நிற்கேன். சரி ரிலீஸ் பண்ணு. நாங்கள் இவ்வளோ நேரம் கீழே காம்ப்ளிகேட்டடான இடத்துல இருந்தோம். அதான் மேலே வந்துட்டான். இந்த பாருங்க கடன் இப்படி தான் கடைஞ்சிட்டு கிடப்பான். கீழே நல்லா லாக் ஆகிட்டா எங்கள் டா போட்டு இழுத்துட்டு கிடப்பான். கீழே 2 கிலோ நல்லா இருக்கு. நான் அப்புறம் இருந்து எவ்வளோ ஓட்டம் ஒன்றும் பத்தில் எடுத்துட்டான். ஏப்பா முள்ளுக்கும் சேதாரம் இல்லை, மீனுக்கும் சேதாரம் இல்லை. மீனுக்கு சேதாரம் இல்லை எப்படா சொல்லலாம்? நீங்கள் எப்படி சட்டில் போட்டு வருத்துறீங்க? சரி ரைட்டு. அடுத்து எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம அமல்நகர் ஆலந்தலில் போட்டோம். ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு குட்டி பண்டாரி பிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டோம். ஒரு 1.5 கிலோ கரை ஏற்றிட்டான். சூப்பர். தரம். இந்த பாருங்க நண்பா, இன்றைக்கி வந்து நம்ம 3-4 நாள் பயணத்தில் இன்னைக்கு தம்பி மட்டும் ஒரு பாறை சாதிச்சிருக்காரு. தரமான பாறை, தங்கமான பாறை. ரொம்ப நாள் கழிச்சு பாறை தம்பி சொல்ல சொன்னார். பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ நேரம் காற்றே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து காற்று அடிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்படியே ஜெட்டு மாதிரி வராங்களா. சும்மா இது எமகா இன்ஜினு பயங்கரமாக வருது. கிழிச்சுக்கிட்டு வராங்க பாருங்க. நம்ம அதே பொசிஷனில் தான் அங்கே நின்னோம். எப்படியோ போட்டி முடிச்சாச்சு. இந்த ரிஸ்கான இடத்துலையும் போய் மீனையும் பிடிச்சிட்டு வெளியே கரை வந்து சேர்ந்துட்டோம். முருகன் கோயில் பக்கத்துலேயே இருக்கு. இந்த பாருங்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எப்போதுமே முருகன் கோயிலில் கூட்டம் இருக்கும். அது ஒன்று. நம்ம எங்கே போனாலும் எந்த ஸ்பாட் ஆனாலும் நம்ம உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே சொல்லியே போடுறோம். கொஞ்சம் மனசு வச்சு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.